ஹேமா குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பாலியல் புகார்களுக்கு ஒட்டுமொத்த மலையாள திரையுலகமும் பதிலளிக்க வேண்டுமென மோகன்லால் கருத்து. தமிழகத்தில் விவசாயிகளுக்கும் தொழில்துறையினருக்கும் புதிய வந்தே பாரத் தொடர்வண்டி சேவை வளர்ச்சியை கொடுக்கும் என பிரதமர் மோடி பேச்சு. திமுக அரசை கண்டித்து திருச்சியில் வரும் 5ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தருமபுரியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்களுடன் இணைந்து 1500 மரக்கன்றுகளை நட்டார் முனைவர் சௌமியா அன்புமணி. தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் நடுவண் அரசு மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதன் எதிரொலியாக பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். திருவள்ளூர் அருகே கைபேசி கோபுரத்தின் மின்கலன்களை திருடி விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. மயிலாடுதுறையில் லத்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என காவலர்களுக்கு பயிற்சி அளித்தார் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் திருப்பதி. விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் பிள்ளையார் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரம். புதுக்கோட்டை அருகே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பை வலியுறுத்தி நடைபெற்ற திரள் ஓட்டத்தில் மாணவர்கள் திரளாக பங்கேற்பு.